பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன யுமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாஹ் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு முஃமினுடைய பண்பிலே மிக முக்கியமான சில பண்புகளை நிரந்தரமான குர்ஆனுடைய ஆரம்ப வரிகளிலேயே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இந்த பண்புகள் ஒவ்வொரு முஃமினிடத்திலும் இருக்க வேண்டியது அத்தியாவசியம், ஃபர்லானதாக இருக்கிறது. அதிலே சொல்லப்படுகின்ற முதலாவது விடயம் அல்லதீன யுமினூன பில் கைபி. முஃமினாக இருக்கின்ற ஒரு மனிதன் மறைவான விஷயங்களை நம்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கு பெரும்பாலும் நாங்கள் பார்க்கிறோம், எல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிந்தால் நம்பிக்கை கொள்கிறோம், அல்லது விஞ்ஞானிகள் நிரூபித்தால் நம்பிக்கை கொள்கிறோம். இப்படியாக எங்களது மக்கள் பேசுவார்கள், இதற்கு விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது, விஞ்ஞான விடை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் ஒரு உண்மையான மோமினுடைய பண்பு, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எந்த விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தை நாங்கள் 100% நம்பிக்கை கொள்வதுதான். அது விஞ்ஞானம் நிரூபித்தாலும் சரி, நிரூபிக்காவிட்டாலும் சரி, அறிஞர்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி. இது ஒரு மோமினுடைய பண்பு, இதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது விடயம் வயுகீமூன ஸலாஹ். 5 நேரத்திலும் தொழுகையுடையவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சமூக முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார்கள், சமூக உழைப்பை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் அவர்களிடத்திலே தொழுகை இல்லை. தொழுகை இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பேசுவதற்கு கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் தகுதி இல்லை என்பதாகும். வயுகீமூன ஸலாஹ். அவர்கள் தொழுகையை கடைபிடித்து நடக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வின் மூலமாக அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்திலே இருந்து ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்கள் செய்யப்பட வேண்டும். பசித்தவனுக்கு உணவளிக்க வேண்டும், நோய்வாய்ப்பட்டவனுக்கு செலவு செய்ய வேண்டும், ஆடையற்றவனுக்கு செலவு செய்ய வேண்டும், வீடு வாசல் இல்லாதவனுக்கு செலவு செய்ய வேண்டும். ஜக்காத்து என்கின்ற நிசாபு ஒருவனுக்கு நிறைவடைந்து விட்டால் கண்டிப்பாக அவன் ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும். இப்படியான சிறந்த பண்பு இந்த இடத்திலே ஒரு முஃமினுக்குரியதாக அல்லாஹ் சொல்கிறான். வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி தரப்பட்ட இந்த குர்ஆனை முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது 100% உண்மையானது. இதற்கு மாறு செய்வது குற்றமாகும், பாவமாகும். இதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். இதை நாங்கள் படிக்க வேண்டும், எங்களது பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை பற்றிய அக்கறையும் நமக்கு வர வேண்டும் என்கின்ற தன்மை ஒரு முஃமினுக்குரியது. அது மட்டுமல்ல, வமா உன்ஸில மின் கப்லிக். இதற்கு முன்னால் இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட வேதங்களையும் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வபில் ஆகிரத்திஹும் யூகினூன். மறுமையை பற்றியும் மறுமையினுடைய விடயங்கள் சம்பந்தமாகவும் 100% நம்பிக்கை இருக்க வேண்டும். இது ஒரு மோமினுடைய பண்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.